ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கலாம் பூ செண்டு. இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது கடல் நண்டு. நண்டு மட்டும் இன்றைக்கி சமைக்கலைங்க. நண்டு மீன் வஞ்சரம் மீனுன்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் இன்றைக்கி வந்து சமைக்கிறோம். திடுதுப்புன்னு சொல்லாமல் கொள்ளாமல் என்னங்க இவ்வளோ ஐட்டம் சமைக்கிறீங்க, என்னங்க விசேஷமானு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, எங்கள் அத்தானோட தங்கச்சி பொண்ணுக்கு சடங்கு ஃபங்க்ஷன் பண்ணோம் இல்லைங்களா, அதோட விருந்து வீடியோ தாங்க இது. சடங்கு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அந்த பொண்ணை மாமா வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. சடங்கு மட்டும் இல்லைங்க, சடங்கு காது குத்து அப்புறம் வீட்டில் ஏதாச்சும் விசேஷம் அப்படின்னாலே மாமா வீட்டுக்கு தான் விருந்துக்கு போவாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, கல்யாணம்லாம் முடிஞ்ச உடனே மாமா வீட்டில் தான் அழைச்சிட்டு போய் விருந்துலாம் வைப்பாங்களாம். இந்த காது குத்துலாம் வந்து நம்ம வந்து செய்ய மாட்டோம். அதே மாதிரி சடங்கு ஃபங்க்ஷனும் நம்ம வந்து அதிகமாக செய்ய மாட்டோம். நம்ம வீட்டிலலாம் வந்து ப்ரேயர் தான் பண்ணுவோம். ஆனால் வந்து கல்யாணம்லாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விருந்துக்கு வந்து போய் தான் ஆகணும். கண்டிப்பாக கூப்பிட்டு கண்டிப்பாக ஒரு விருந்து வந்து வைப்பாங்க. நமக்கெலாம் எந்த மாமா வீட்டில் விருந்து வைப்பாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக வந்து சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறமா இப்படி ஒரு சந்தேகம் ஏன் எனக்கு வருதுன்னா, எனக்கு தான் மாமாவே கிடையாதே, அப்புறம் எந்த மாமா வீட்டில் எனக்கு விருந்து வைப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு ஒரு சந்தேகம். பரவாயில்லை, மாமா நமக்கு இல்லாட்டியும் மற்ற உறவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல உறவுகளாக கிடச்சிருக்கிறதுனால அவங்க கூப்பிட்டு கண்டிப்பாக எனக்கு விருந்து வைப்பாங்க. இன்றைக்கி நம்ம மாமா வீட்டு விருந்தில் மொத்தம் 3 வகையான மீன் தான் வந்து வாங்கியிருந்தாங்க. இந்த வஞ்சர மீன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய டைம் சாப்பிட்ருக்கேனா இல்லை ஒரு சில டைம் சாப்பிட்ருக்கேனானே எனக்கு ஃபஸ்ட்டு நினப்பு இல்லை. வஞ்சர மீன் எல்லாருமே சொல்லுவாங்க. நான் அந்த வஞ்சர மீனை இப்போ தான் நான் வந்து சமைச்சு சாப்பிட்றேனே. நான் ஒன்று சொல்லவாங்க, உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது குழந்தை பிறந்திருக்கு, நீங்கள் ஒரு ஃபீட் பண்ணுற மாம் அப்படின்னா மறக்காமல் வஞ்சர மீன் எடுத்து சமைச்சு சாப்பிடுங்க. ஏன்னா அந்த வஞ்சர மீனில் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சி கிடக்குங்க. நானே இந்த வஞ்சர மீனை சாப்பிட்ட உடனே எனக்கே உடம்புல என்னமோ 1.5 லிட்டர் ரத்தம் ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நண்டு பற்றி சொல்லவே வேண்டாம். ஏன் அப்படின்னா எனக்கு கடல் நண்டாக இருக்கட்டும் வயல் நண்டாக இருக்கட்டும், நண்டுனாலே நான் வந்து சாப்பிட்ருவேன். நண்டுன்னு எழுதி கொடுத்தாலே நான் சாப்பிட்ருவேன். ஏன்னா எனக்கு நண்டு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு வந்து அது பிடிக்காது இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளாம் அந்த லிஸ்ட்லேயே கிடையாதுங்க. நம்மளாம் எது கொடுத்தாலும் சாப்பிடுவோம். அதுக்காக எதையாவது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. சாப்பிட்ற ஐட்டத்தில் எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். இந்த நண்டெல்லாம் வந்து நம்ம அக்கா 2 பேரும் தான் வந்து க்ளீன் பண்ணாங்க. நண்டை க்ளீன் பண்ணுறப்போ வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நான் வந்து வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அக்கா 2 பேரும் தான் வந்து நண்டு வந்து க்ளீன் பண்ணாங்க. நண்டு மீன் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே செம்ம அலப்பறையாக ஆச்சு. ஏன் அப்படின்னா நம்ம 2 அக்காவும் தான் வந்து க்ளீன் பண்ணாங்க. அதில் ஒரு அக்காவுக்கு வந்து நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல. எதை பிடிச்சி போட்டுறதுனே தெரியாமல் அக்கா ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து நண்டோட கால் எல்லாத்தையுமே வந்து முழுசாக வந்து போட்டுருவாங்க. உடம்புல இருக்கிற ஏதோ ஒரு பாக்கத்தை தான் வந்து சின்னதாக ஏதோ இருக்கும் போல இருக்கு உள்ள, அதுதான் எடுப்பாங்க. இப்போ நம்ம அக்காவுக்கு வந்து பிடுங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கா தான் வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து நண்டு மேலே இருக்க ஒரு தோல் ஒன்று இருக்குது, அதை மட்டும்தான் வந்து எடுக்கணும் போல இருக்குது. இந்த நண்டு க்ளீன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து நண்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வீடியோ ஷூட் பண்ணி நான் வேணால் போடுறேன் சேனலில். ஆல்ரெடி நம்ம சேனலில் சடங்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த சடங்கு வீடியோவை பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் போய் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சடங்கு வீடியோ வந்து இருக்கும். ஒருவேளை நீங்கள் சடங்கு வீடியோ வந்து அதிலெல்லாம் போய் பார்க்க முடியாது, ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னா நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். நைட்டு பார்த்திங்கன்னா அந்த சடங்கு செஞ்ச அந்த பாப்பாவை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நைட்டு வந்து நல்ல ஒரு டின்னர் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். பாப்பாவுக்கு வந்து நல்லா சாப்பாடு கொடுத்தோம். நாங்கள் எல்லாருமே வந்து நல்லா சாப்பிட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா மீன் நண்டில் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி அந்த சடங்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் நான் சொல்லியிருந்தேனையா, அந்த சடங்கு வீடியோவுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. அதற்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவுக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கணும். நம்ம சேனலில் வந்து நான் வந்து தொடர்ந்து வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய எதிர்ப்புகளை தாண்டி தான் வந்து வீடியோலாம் வந்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சிஸ்டராக உங்கள் பொண்ணு மாதிரி அது மாதிரி நினச்சிக்கோங்க. ஆல்ரெடி வந்து எங்கள் அப்பா இருந்திருந்தால் எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அம்மா இப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா அவங்க குழந்தையா இருக்கும் போதே வந்து இறந்துட்டாங்க. ஆனால் அப்பா என் கூட இருந்த வரைக்குமே சரி, என்னோடய சேனலில் நீங்கள் போய் ஷார்ட்ஸில் போய் நீங்கள் போய் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். எங்கள் அப்பா வச்சு வந்து நிறைய வீடியோ வந்து நான் வந்து ஷூட் பண்ணி போட்டிருப்பேன். அப்பா வந்து அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அக்கா வந்து வேலைக்கு போயிடுவாங்க. நைட்டு கொஞ்சம் ஒரு 9 o'clock 8:30 அது மாதிரி ஆகிடும் வீட்டுக்கு வரத்துக்கு. அந்த கேப்பில் வந்து அண்ணன் வந்து ப்ரேயருக்கு போயிடுவான். நானும் அப்பாவும் தான் இருப்போம். வீடியோஸ் எடுக்க வந்து ஆள் இருக்க மாட்டாங்க. என்னை வந்து அப்பா வீடியோ எடுப்பாங்க, அப்பா வந்து நான் வீடியோ எடுப்பேன். அந்த மாதிரி ஒரு
நல்ல ஒரு பாண்டிங்கில் இருந்தோம். இப்போ வந்து அந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வந்து கவலையாக இருக்குது. நான் நிறைய டைம் வந்து தனிமையில் இருக்கும்போது வந்து நினச்சி பார்ப்பேன். சில நேரத்தில் என்ன அறியாமல் நானே வந்து அழுதுருவேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம முயற்சி பண்ணி போடும். சப்போர்ட் பண்ண ஆள் இருந்த வரைக்கும் இருக்கிறாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. இருந்து அந்த சப்போர்ட்டில் முன்னாடி வரதை விட சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லாமல் முன்னாடி வரும் இல்லைங்களா, அந்த ஒரு முன்னேற்றம் வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லானது. சப்போர்ட் பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் ஒரு சில பேர். இப்போ எங்கள் அக்கா அது மாதிரி 1-2 மெம்பர்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 1-2 பேர் இருக்காங்க, ஆனால் அது எதிர்ப்பு சொல்கிறதுக்கு 10,000 பேர் வந்துடுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. எனக்கு வந்து காடோட கிரேஸும் உங்களோட சப்போர்ட்டும் தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற எல்லாருமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை வந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து வந்துடும். நான் வந்து சும்மா டைம் பாஸ்க்காகலாம் வந்து வீடியோ போடலை. நிறைய பேர் வந்து டைம் பாஸ்க்காக வீடியோ போடுறாங்க, ஆனால் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுறாங்க. நான் வந்து கண்டிப்பாக ஒரு முன்னேறி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோஸ்லாம் வந்து போட்டுட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே வந்து சமைச்சு முடிச்சாச்சு. சாப்பிட்றது மட்டும்தான் பாக்கி இருக்குது. எல்லாத்தையுமே வந்து சமைச்சாச்சு. பட் குக்கிங் பண்ணுற வீடியோ வந்து நான் வந்து எடுக்கலை. எனக்கு வந்து டைம் கிடைக்கல. அந்த நேரத்தில் வந்து நான் வேறு ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சமைச்சிட்டும் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1000 பேர் 1000 சொல்லிட்டு போட்டோம். நம்ம தொடர்ந்து வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்க போகிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.